ஹாய் தோழாஸ், நான் உங்கள் சந்தோஷ். தனி ஒருவன் தொடர்ந்து தன் தம்பி ஜெயம் ரவி வச்சு தெலுங்குல வந்த படங்களை ரொம்ப நல்லா தமிழில் ரீமேக் பண்ணி ஜெயம், சந்தோஷ் சுப்பிரமணியம் மாதிரி ஹிட் கொடுத்துட்டு இருந்த டைரக்டர் தான் மோகன் ராஜா. இதனாலே இவரை மற்ற டைரக்டர்லாம் கலாய்ச்சப்போ வாழ்க்கையை வெறுத்த இவர் தமிழ் சினிமா வாழ்க்கையிலே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை கொடுப்பாருன்னு 2025 யாரும் நினைச்சு இருக்க மாட்டாங்க. அந்த படத்தோட கதையை 5 வருஷமா எழுத ஆரம்பிக்கிறாரு. ஒரு தரமான ஆக்டரா பல வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் மாசா கம்பேக் ஆக நினைச்ச அரவிந்த் சாமிக்கும், நல்ல மியூசிக் டைரக்டரா தன்னை நிலைநாட்டணும்னு வெறியில இருந்த ஹிப்ஹாப் தமிழ் ஆதிக்கும், ஏன் நம்ம ஹீரோ ஜெயம் ரவிக்குமே இந்த படமும் ராஜாவோட இந்த கதையும் திரைக்கதையும் தரமா தீனி போட்டுச்சு. நம்ம மோகன் ராஜாவான்னு எல்லாரையும் வாய பழக்க வச்சுது. அண்ட் வில்லன் சித்தார்த் அபிமன்யு கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அந்த மாதிரி ஒரு ரைட்டுக்கு இந்த டெவில்னு கூட சொல்லலாம். அரவிந்த் சாமி அபிமன்யுவாவே வாழ்ந்திருப்பார்ல. இந்த படத்தோட 90% பலம் மோகன் ராஜானா, 10% ஆதியோட பிஜிஎம் தான். தீமை தான் வெல்லும் பாடலும், அதுக்கு நடுவில் வர அரவிந்த் சாமியோட டைலாக்கும் தான். அண்ட் தனி ஒருவன் நீங்க தியேட்டர்ல பாத்தீங்களா இல்ல டிவில பாத்தீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.